ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாத்யுத்தாச்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பரமார்த்த தத்துவத்தை முதலில் உபதேசித்தார். ஆத்மா அகர்த்தா அவிகாரி. யார் ஒருவன் தன்னை ஆத்மாவாக அறிந்து கொள்ளுகின்றானோ அவன் எவ்விதமான செயலையும் செய்வதற்கான அவசியம் தேவை இல்லை. ஏனெனில் ஆத்மா பூர்ணமானதாக இருக்கின்றது. தன்னை பூர்ணமானவனாக அவன் அறிந்து கொள்ளுகிறான். ஆகவே தன்னுடைய நிறைவுக்காக மகிழ்ச்சிக்காக அவன் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் தேவை இல்லை. ஆகவே செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் விதி இல்லை. அவன் விரும்பினா செய்யலாம். அதுவும் உலக நன்மையின் பொருட்டு. அல்லது பிராரப்தம் இருக்கின்ற வரை பிராரப்தத்தை மட்டும் அனுபவித்து கொண்டு வருவதை ஏற்றுக்கொண்டு அவன் சாட்சி மாத்திரமாக இருக்கலாம். இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு ஒருவன் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் நம்முடைய வருத்தங்களிலிருந்து கவலைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த ஆத்ம ஞானம்தான் சரியான ஒரே சாதனம். ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லாத அஜ்ஞானம்தான் நம்முடைய கவலைகளுக்கு வருத்தங்களுக்கு மற்ற எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த ஆத்ம ஞானம் இல்லாத வரைக்கும் அனாத்மாவாகிய உடலையே நாம் நான் என்று கருதுகின்றோம். ஆகவே உடலினுடைய பிறப்பு இறப்பு முதலான எல்லா இருமைகளும் நம்மை சார்ந்தவையாக கருதுகின்றோம். அதுதான் சம்சாரம். ஆகவே ஒரு ஜீவனானவன் நான் யார் என்று விசாரம் செய்து குரு சாஸ்திர வாயிலாக தன்னுடைய யதார்த்த சுரூபத்தை அறிந்து கொண்டு தான் அழிவற்ற ஆத்மா பூர்ணமான ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நிரந்தரமாக அவனுக்கு துன்பத்திலிருந்து கவலையிலிருந்து விடுதலையை தரும். இதெல்லாம் பகவான் சொன்னார். அதில் ஆத்மாவினுடைய கோணத்தில் பாரமார்த்திக திருஷ்டியில் பார்க்கின்ற பொழுது இங்கு வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனெனில் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே வருத்தம் என்பது ஜீவர்களுக்கு பொருத்தமில்லாத ஒன்று. அதுக்கப்புறம் இது ஒரு திருஷ்டி. அதற்கு மேலே வியாபகாரிக்க திருஷ்டியை சொல்லுகின்றார். விவகாரத்தில் நமக்கு பாரமார்த்திக உண்மை புரிந்து இருந்தாலும் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது விவகாரம்தான். அதில் எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை என்பது அறிவியல் உண்மை. அதான் பாரமார்த்திகம்னு சொல்லலாம். அதை தெரிந்து கொள்வதனால அது ஒரு ஞானம். அறிவியலை படிக்கின்ற பொழுது அது ஒரு ஞானம் வருது. அந்த ஞானம் இருக்குது. ஆனால் நமக்கு விவகாரத்தில் பாதிக்கக்கூடியது எது? சூரியன் வருது, சூரியன் போகுது. அதனால் இரவு பகல் வருகின்றன, குளிர் வெப்பம் வருகின்றன. அது நம்முடைய உடலை பாதிக்கின்றது.
இப்போ அறிவு ரீதியாக ஒரு ஞானமானது இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் அந்த ஞானத்தை நாம் கொண்டு வருவதற்கு இல்லை. சூரியன் உதிப்பதில்லை, மறைவது இல்லை, அதனால் எனக்கு இரவு பகல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. சூரியனுக்கு இரவு பகல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு இரவு பகல் இருக்குது. அதனால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள், குளிர் வெப்பம் முதலானவைகளுடைய தாக்கமானது இருக்கின்றது. அப்போ இந்த அறிவியல் ஞானத்தோட நமக்கு நடைமுறை விவகாரத்திலையும் நாம் சரியாக என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும். இந்த சரீரம் குளிர் வெப்பத்தினால் பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அது விவகார உலகத்தில் நம்ம செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஆனால் இந்த சூரியன் நமக்கு அந்நியமாக புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அதனால் அது எங்கேயோ இருக்குது, அதுக்கு இரவு பகல் இல்லை அப்படிங்கிற ஞானத்தினால நமக்கு பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு நேரடியான பிரயோஜனங்கிறது இல்லை. ஆனால் ஆத்மா என்பது சர்வ வியாபகமாக நம்முடைய சொரூபமாக இருக்கக்கூடியது. அதனால் இந்த ஆத்ம ஞானமானது அதை தெரிந்து கொள்வது நமக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த தத்துவ ஞானம் இந்த உலகத்தை பற்றிய நம்மளுடைய பார்வையையே மாற்றி அமைக்கின்றது. நம்ம எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் வேறாக இருக்கின்றது. ஞானம் வந்த பிறகு அது மாறிவிடுகின்றது. அதனால் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, அஞ்ஞான காலத்தில் பல்வேறு விஷயங்களை சொல்லுகின்றோம். ஞான காலத்தில் என்னென்னா எதற்காக வாழணும், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு வாழ்வதற்கு ஒரு நோக்கங்கிறது இல்லை, நாம் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது பிறப்பு இறப்பு இதுக்குள்ளே வந்து போகக்கூடியதாக இருக்கிறதுங்கிறது சரீரத்தை மையமாக கொண்டது. ஆத்ம திருஷ்டியில் பிறப்பு இறப்பு என்பதே இல்லை. அதனால் நித்திய ஜீவிகள்னா நித்திய ஜீவிகளாக நாம் நித்திய ஜீவியாக ஆத்மாவாக இருக்கின்றோம். அதனால் இந்த வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்க வேண்டியது என்று அல்லது தக்க வைத்து கொள்வதற்கு என்று அஞ்ஞான காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் ஞான காலத்தில் இருப்பது இல்லை. இப்போ நாம் இருக்கின்றோம், நாம் நிரந்தரமாக இருக்கிறோம், அதுக்கப்புறம் நாமே உலகமாக இருக்கின்றோம். அதனால் இங்கே வாழ்தல் என்பது இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் சரீரத்துக்குள்ளே இருந்து கொண்டு ஆத்ம திருஷ்டியோட உலகத்தை பார்த்து கொண்டிருத்தல் என்பதே வாழ்க்கைக்கு போதுமானது. அதற்கு வேறு எந்த லட்சியமும் வேறு எந்த நோக்கமும் தேவை இல்லை. அதனால் அஞ்ஞானத்தினால் கல்பிக்கப்பட்டது. இல்லை, ஞானம் அடைந்த பிறகு சரீரத்தில் ஒருவன் இருந்தாலும் அந்த சரீரத்தின் வழியாக அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் உலகத்தை. தன்னுடைய மாயையினால் படைக்கப்பட்ட உலகத்தை அவன் வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிறான். உலகம் வாழ்தல் இருத்தல் என்பதே போதுமானது. அதற்கு மேலே வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. அதனால் எதற்காக வாழணும்னா இருக்கிறோம் என்பதே போதுமானது. வேறு எதுவுமே இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டியதாக இல்லை. வேறு என்ன செஞ்சாலும் அது நிலையாக இருக்க போவது இல்லை. அதனால் அந்த கோணத்திலையும் பகவான் சொன்னார், ஆத்மா அழிவில்லாதது அப்படின்னு பார்த்தாலும் ஒன்றும் செய்வதற்கு இல்லை, அழியக்கூடியதுன்னு பார்த்தாலும் அதை ஒன்றும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது. ஆகவே ஒன்றும் செய்வதற்கு இல்லை. அப்போ என்னது, உலகத்தில் இருக்கிறோம், இருந்து உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மால் படைக்கப்பட்ட உலகம், நாம் அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு சுகமாக இருக்க முடியும். அதுதான் ஞானம். அதுக்கப்புறம் இந்த இருந்தாலும் சரீரம் இருக்குது, மற்ற உறவுகள் இருக்குது, பசிதாகம் முதலானவைகள் இருக்குது, உலக விவகாரங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த உலகத்தில் இந்த ஞானத்திற்கு பிறகு உலகத்தில் உறவுகளோடு நாம் இருந்தாலும் ஒன்றும் இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு போயிடலாம், அப்படி போகணுங்கிற அவசியமும் இல்லை. அப்புறம் இதெல்லாம் இருந்து இவைகளோடு வாழ்ந்தாலும் அப்படி வாழ்கின்ற பொழுது நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, என்ன தர்மமோ அதை செய்து கொண்டு போகிறது. அதற்கு மேலே வேறு எந்த வெறுப்புக்கும் இங்கு வேலை இல்லை. ஏன்னா வெறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு விளையாட்டு. இல்லை, விளையாட்டு விளையாட்டு மாத்திரம், விளையாட்டு வேடிக்கை அல்லது லீலைனா வெறும் பொழுதுபோக்கு, ஒரு கற்பனை. அதனால் இதில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமல் ரொம்ப சீரியஸாக இதை எடுத்துக்கொள்ளாமல் விளையாட்டாகவே நடத்த வேண்டும். அதனுடைய விளைவுகள் இது எதை பற்றியும் யோசிக்க வேண்டியது இல்லை. எல்லா விளைவுகளுமே விவகாரத்துக்குள்ள அனித்தியமானவை, தற்காலிகமானவை.
செஸ் போர்டில் உட்கார்ந்து விளையாடுற பொழுது அங்கே ராஜா இருக்கலாம், ராணி இருக்கலாம், எதிரி படைகள் இருக்குது, ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளுகின்றது, ஒன்று ஒன்றை வெட்டுகின்றது. ஆனால் வாஸ்தவமாக ஏதாவது நடக்குதான்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் வெறும் விளையாட்டு மாத்திரம். அதே மாதிரி தான் வாழ்க்கை. இங்கே பிறப்பது இறப்பது இதில் நடக்கக்கூடிய சகல விவகாரங்களும் வெறும் விளையாட்டு மாத்திரம் என்று புரிந்து கொண்டு விளையாட்டை சீரியஸாக விளையாடணும். அதனால் விளையாட்டுன்னு புரிந்து கொண்டு அதை சீரியஸாக விளையாடுறது என்னது, ஒரு நேர்மையாக விளையாடணும், அவ்வளோதான். விளையாட்டை நேர்மையாக விளையாடுறதுங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. விளையாட்டினுடைய நோக்கம் பொழுதுபோக்கு என்பது தான். ஒரு விளையாட்டுக்கு நோக்கம் பொழுதுபோக்கு தானே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. விளையாட்டுங்கிறதே ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளோதான். அதனால் நமக்கு கூடுதலான லாபமோ நட்டமோ எதுவும் இல்லை. அது ஒரு பொழுதுபோக்கு, நல்ல விதமான பொழுதுபோக்கு. அது உடம்புக்கு மனதுக்கு எல்லாத்துக்குமே புத்துணர்ச்சி தருவதாக இருக்கின்றது. அதனால் விளையாட்டில் அந்த வெற்றி அடைந்தாலும் ஒன்றும் இல்லை, தோல்வி அடைந்தாலும் ஒன்றும் இல்லை. எப்போ பந்தயம் வச்சு விளையாடாத வரைக்கும். அங்கே பந்தயம்னு ஒன்று வைக்கிற பொழுது தான், பணயம்னு ஒன்று வைக்கிற பொழுது தான் அந்த விளையாட்டு சீரியஸாக ஆகிவிடுகிறது. இப்போ பாண்டவர்கள் சூது விளையாடினார்கள்னா வெறும் பொழுதுபோக்காக விளையாண்டுருந்தால் பரவாயில்ல, எந்த எதுவும் இல்லை. உட்காந்து சாப்பிட்டாச்சு, சாயந்தரம் மத்தியான நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து தாயம் விளையாடலாம், இல்லை வேறு ஏதாவது விளையாடலாம்னா எந்த பந்தயமும் வைக்காமல், பணயம் வைக்காமல், பிணையம் வைக்காமல் வெறுமனே விளையாண்டு இருந்தால் அது பரஸ்பரம் வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் கேம் முடிஞ்சோன்னே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து டீ சாப்பிட்டு போண்டா சாப்பிட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா விளையாட்டாக மட்டும் இருக்கிற பொழுது அதனால் நமக்கு இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஒரு பொழுது விளையாட்டில் ஜெயிக்கிறவர் இன்னொரு பொழுது தோல்வி அடைவார், அப்படி தானே. உலகம் முழுக்கவே ஒலிம்பிக்கில் பார்த்தாலும் சரி, வேறு எந்த விளையாட்டாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரே அணி ஜெயிப்பது, ஒரே ஆள் ஜெயிப்பதுங்கிறது இல்லை. எந்த அணியை வென்றானோ அடுத்த போட்டியில் அதே அணிகிட்ட தோற்று போகிறான். அப்போ இதில் திறமைன்னு என்ன சொல்ல முடியும்? 5 மேட்ச்சில் 2 மேட்ச் ஜெயிக்கிறான், 2 மேட்ச் தோற்று போகிறான்னா அப்போ இது யார் திறமையாளருக்கு? எங்கே திறமைங்கிறது இருக்குது? எந்த அடிப்படையில் திறமைன்னு சொல்கிறது? அது மாறுபடக்கூடியதாக இருக்குது. அதனால் அது வெறும் திறமையை மட்டும் வைத்ததாக இல்லை, மற்ற பல காரணங்கள் அங்கே இருக்குது. அதனால் விளையாட்டாக பார்க்கறது மட்டும்தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரக்கூடியது. அதனால் இங்கே பகவான் என்ன சொல்கிறார், அந்த உலக விவகாரங்களை விளையாட்டாக உன்னுடைய தர்மம் என்னவோ அதை செய்கிறது என்பதை தவிர வேறு ஒன்றும் அதற்கு மேலே அதில் யோசிப்பதற்கு இல்லை. அதனால் இது மரண விளையாட்டுனா, இந்த விளையாட்டு இங்கே விளையாட்டாக இல்லை, சீரியஸாக தான் இருக்குது. ஏன்னா அவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொண்டு விளையாண்டது. சீரியஸாக பாண்டவர்கள் கௌரவர்கள் பந்தயம் வச்சு விளையாண்டதோட விளைவு தான் இது. இருந்தாலும் பகவான் என்ன சொல்கிறார், அது எவ்வளவு சீரியஸாக மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு விளையாண்டாலும் ஆத்ம ஞானம் இருக்கிறவன் அது விளையாட்டாகவே விளையாடுகிறான்னா. அப்படி தான் பகவான் விளையாடுறார். பகவான் அதுக்குள்ளே தானே இருக்கிறார். இந்த நாடகத்தில், இந்த மகாபாரதத்தில் பகவானும் இருக்கிறார். அவர் அப்பப்போ அங்கங்கே சீரியஸாக விளையாட்டாக விளையாடுறாரு. ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம் என்னது? சீரியஸாக விளையாடுற பொழுதும் இது விளையாட்டுங்கிறது தெளிவு இருக்கின்றது. அதனால் ஞானம் உடையவன் இந்த வாழ்க்கையை எவ்வளோ சீரியஸாக தீவிரமாக வாழ்ந்தாலும் உள்ள இது வெறும் விளையாட்டு அப்படிங்கிற அந்த தெளிவு, அதுதான் நமக்கு மனக்கலக்கத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். அதுதான் முக்தி நிலை கொடுக்கும். அதை நம்ம ஞான வாசிட்டத்திலலாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் அதுதான் நமக்கு தேவை. அந்த மனதுக்குள்ள ஆழ்மனதில் இது வெறும் விளையாட்டுங்கிறது தெளிவாக இருக்கணும். அதனால் இங்கே பிறப்பு இறப்புலேருந்து எல்லாமே விளையாட்டு தான். அதனால் கொல்லுதல் கொல்லப்படுதல்னா அதுவே விளையாட்டு தான்னா. கொல்லுதல் கொல்லப்படுதல் என்பது கூட வெறும் விளையாட்டு. அப்படித்தான் பின்னாடி விஸ்வரூபத்தில் காமிக்க போகிறேன். விஸ்வரூபத்தில் சகலன் பீஷ்மர் துரோணாதிகள் எல்லாருமே அவருடைய வாய்க்குள்ளே போகிறார்கள். இந்த காலத்தினுடைய வாய்க்குள்ளே எல்லாருமே தீனியாக ஆகிறார்கள். எல்லாம் ஸ்நாக்ஸ் தான், ஒன்றும் கிடையாது. யம தர்ம ராஜாவுக்கு இந்த உடல்களை சாப்பிட்றதுங்கிறது வெறும் ஒரு ஸ்நாக்ஸு சாப்பிட்றது தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத விஸ்வரூபத்தில் அவர் காட்டுகின்றார். அதனால் அதை அப்படி புரிந்து கொண்டு, அதனால் ஆத்ம ஞானி அப்படி புரிந்து கொண்டு பகவான் எப்படி லீலையாக பண்ணுறாரோ அதே மாதிரி லீலையாக தன்னுடைய கதாபாத்திரம் என்னவோ, தனக்கான பொறுப்பு கடமை தர்மம் என்னவோ அதை அவன் செய்ய வேண்டும். அப்படி செய்கிறதே அவனுக்கு மேன்மையை சிறப்பை உயர்வை தரும். நல்ல நடிகன் மாதிரி தான். ஒரு நடிகன்
அது நடிப்புங்கிறது அவனுக்கு தெரியுது. அதுவும் அதனால் அவனுடைய யதார்த்த வாழ்க்கைக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லைங்கிறது அவனுக்கு எவ்வளவுதான் சீரியஸாக நடித்தாலும், ஆஸ்கார் வாங்குகிற அளவுக்கு தத்ரூபமாக நடித்தாலும் அது நடிப்பு தான். அப்போ அது நடிக்கிற பொழுதே அவனுக்கு அது தெள்ள தெளிவாக ஆழ்மனதில் இருக்கின்றது. நடிக்கிற பொழுது அவன் மறந்துட்டு இருந்தாலும் அப்படித்தான் இருக்கின்றது. அதனால் அதுதான் ஞானியினுடைய மனசு. அதனால் மனசு, ஞானியோட மனதில் இது எல்லாமே வெறும் பொழுதுபோக்கு என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த ஞானத்தோட நம்ம விவகாரத்தை பண்ணலாம். பரமார்த்த திருஷ்டியில் சொல்லிட்டு, ஆகவே ஆத்மாவுக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை, ஆகவே வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். விவகார திருஷ்டியிலும் இந்த பாரமார்த்திக தத்துவம் அது இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு புரியலைனாக்க, விவகார உலகம் ஈஸ்வரனால் படைக்கப்பட்டது. ஈஸ்வரன் தான் இதை நடத்துபவர். அவர் தான் இதுக்கான நியந்தா, இதை நியமித்திருப்பவர் அவர்தான். இந்த நியதிகளை இயக்கி கொண்டிருப்பவர் அவர்தான். அதனால் அவருடைய திட்டம் என்னவோ, அவர் எந்தெந்த ஜீவனை எந்தெந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல படைக்கணுமோ படைத்திருக்கிறார். யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்கிறார். அதுவும் அவர்களுடைய புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில் கொடுத்திருக்கின்றார். அதில் நாம் ஒரு சிறு அங்கம், ஒரு சின்ன கதாபாத்திரம் தான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்லாம் நாம் அதில் ஒரு கேரக்டர் மாத்திரம்னா, இப்போ நமக்கு எந்த கேரக்டர் கொடுக்கப்படுதோ அதை சரியான முறையில் செய்கிறத தவிர வேறு எதுவும் நாம் அதை பற்றி அதுக்கு மேலே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த கோணத்தில் சொல்கிறேன். அதனால் இந்த ஆத்ம ஜானம் தத்துவ ஜானமே வேண்டாம் இல்லைனாலும் வெறும் பக்தியாக எடுத்துக்கொண்டு பகவான் நடத்துகிறார், நாம் நடத்தப்படுகின்றோம் என்று புரிந்து கொண்டு நாம் நம்மளுடைய தர்மத்தை செய்தால் அந்த தர்மத்தினுடைய நியதிப்படி, தர்ம அதர்ம நியதி, இயற்கை இயங்கிறதுக்கு விவகார உலகத்தில் ஒரு நியதி இருக்குது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதற்கு ஏற்றாற் போல் நமக்கான பலனானது கிடைக்கும். அதனால் நாம் செய்கிறது புண்ணியமாக இருக்கணும். அந்த அந்த செய்யக்கூடிய செயல் தர்மமானதாக இருக்கணும். அதை செய்கின்ற முறையும் தர்மமானதாக இருக்கணும். அவ்வளவுதான், வேறு எதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. நம்ம செய்கிற செயல் தர்மமானதா, விதிக்குட்பட்டதா, சாஸ்திரத்திற்கு அல்லது சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். அதை செய்கின்ற முறையும் சட்டத்திற்கு உட்பட்டதா, தர்மத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். வேறு எதுவும் நம்ம அங்கே கவனிக்க வேண்டியது இல்லை. அதில் குறிக்கிறது என்னென்னா, நம்மளுடைய மனசு குறிக்கிடும். அந்தந்த ஜீவனுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் அதில் குறுக்கிடுகின்றன. அந்த தர்மம் அப்படிங்கிற ஈஸ்வர நியதி அதை மீறி நம்ம மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள், மனதினுடைய உணர்ச்சிகள், ராகத்வேஷங்கள் அது தூண்டப்பட்டு அதனால் நம்ம தர்மத்தை செய்யலாமா வேண்டாமானா, அப்புறம் இது தர்மமா அது தர்மமாங்கிற குழப்பத்தை அடைதல், இல்லை தர்மம்னு தெரிந்தாலே தர்மத்தை மீறி நடத்தல், இதெல்லாமே எதனால் வருது? விருப்பு வெறுப்புனால் நடக்குது. ஒன்று தர்ம அதர்மத்திலேயே விருப்பு வெறுப்பு பலமாக இருக்கிற பொழுது குழப்பம் வந்துடுது, மயக்கமானது மோகமானது வந்து விடுகிறது. அதை அர்ஜுனுடைய கதையில் பார்த்தோம். கற்பன்ய தோஷம்னா, கற்பன்ய தோஷங்கிற பற்று என்ற தோஷத்தினால தர்ம அதர்மத்திலேயே குழப்பமானது வருகின்றது. அப்படிப்பட்ட குழப்பம்தான் அவனுக்கு. அதுக்கப்புறம் அந்த தர்மம் இது அதர்மம் இதுன்னு தெரிந்தாலும் அந்த தர்மத்தை கடைபிடிக்கிற பொழுது நம்மளுடைய விருப்பு வெறுப்பு மேலோங்கி தர்மத்தை மீறி நடக்கிறதுக்கான தூண்டுதலானது வருகின்றது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சொந்த விருப்பு வெறுப்பை கட்டுப்படுத்தணும். விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எது தர்மமோ அதை நாம் செய்ய வேண்டும். அதான் இங்கே சொல்கிறார். இல்லை, உன்னுடைய தர்மப்படி, இங்கே அர்ஜுனுடைய தர்மம், அவன் க்ஷத்ரியன்கிறதுனால யுத்தம் செய்ய, தர்மத்தை காக்க வேண்டியது அவனுடைய கடமை. அதற்காகத்தான் யுத்த களத்துக்கு வந்திருக்கிறார். யுத்தம் என்ற உன்னுடைய தர்மத்தை நீ கடைபிடிப்பாயாக. அப்படி கடைபிடிக்கிறதுனால வெற்றி பெற்றால் ராஜ்யம் கிடைக்கும், தோல்வி அடைந்தால் சொர்க்கம் முதலான உயர்ந்த லோக்கங்கள் கிடைக்கும். ஏன்னா தர்மத்துக்காக உயிரை விட்டிருக்கிறார். தர்மத்துக்காக உயிரை இழந்ததுனால பகவான் அது ஒரு புண்ணிய காரியம், புண்ணிய காரியத்தினுடைய பலனாக உயர்ந்த லோக்கங்கள் என்பது கிடைக்கும். இப்படியா இருந்தாலும் மரணம் வர்றது உறுதி. ஆனால் தர்மத்துக்காக போராடி தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கிறதுல ஒருவன் மரணம் அடைந்தான்னா அதற்கு மேலான பலனானது அடுத்த சரீரம், அடுத்த பிறவி, அடுத்த லோகம் மேலானதாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ இந்த சரீரம் இதை மட்டும் வைத்துக்கொண்டு இதை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு தான் தர்ம விரோதமான காரியம் பண்ணுறான்.
இதை எப்படியாவது சுகப்படுத்தணும், இதை எப்படியாவது காப்பாற்றி விடணும் நினைத்து தான் தர்ம விரோதமான காரியம் பண்ணுறோம். ஆனால் அது அடுத்தடுத்த பிறவிக்கு துன்பத்தை தருவதாக இருக்கின்றது. அதனால் இது ஒரு பிறவி ஒரு வாழ்க்கைங்கிறது கிடையாது. இது ஒரு தொடர் பயணம். இது சரியாக இருந்தால் இப்போ சரீரம் போனாலும் அடுத்து நமக்கு புகழும் புண்ணியமும் கிடைக்கும். அதுதான் பகவான் இந்த ஸ்லோகங்களில் 31லேருந்து 37 வரைக்கும் சொல்கிறார். அப்புறம் தர்மத்தை கடைபிடிக்காமல் விட்டுட்டாக்கா அதனால் பாப்பம் வரும். அது மட்டும் இல்லை, இந்த லோகத்தில் இருந்த புகழும் போய்விடும், இகழ்ச்சியானது வரும். ரெண்டுமே இந்த லோகத்தில் பலன் தர்மத்தை ஒருவன் கடைபிடிக்கிறதுனால அவனுக்கு புகழானது கிடைக்கும். தர்மத்தில் இருந்து நழுவுனாக்கா அதனால் இகழ்ச்சியானது ஏற்படும். அப்புறம் மறுபிறவிக்கு பாப்பமானது ஏற்படும். அதனால் இதெல்லாம் யோசித்து பார்த்தாலும் நீ இந்த இடத்துல உன்னுடைய தர்மத்தை செய்வது தான் சிறந்தது, சரியானது. அது யுத்தம் செய்வது தான் சிறந்தது, சரியானது என்று சொல்லுகின்றார். 31வது ஸ்லோகம் பார்த்தோம். ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷிய ந விகம்பித்தும் அர்ஹசி தர்மியாத் யுத்தாஸ்ரேயோன்யது க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. இந்த உன்னுடைய இயல்பான ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்கிற பொழுது நம்ம சாஸ்திரப்படி வர்ண ஆசிரம தர்மம், வர்ண ஆசிரம தர்மம் தான் ஸ்வதர்மங்கிறது. நமக்கு எந்த ஆசிரமத்தில் இருக்கிறோமோ, ஆசிரமங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பிரிவுகள். தனிப்பட்ட ஒரு தனி மனித வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து மரணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை காலத்தை 4ஆக பிரித்து சாஸ்திரம் ஆசிரமம் என்று சொல்லுகின்றது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அப்போ எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த ஆசிரமத்தில் என்ன தர்மத்தை கடைபிடிக்கணுங்கிறதும் சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்போ அதை தெரிந்து கொண்டு அதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் சாஸ்திரம் சொல்கிறபடியே கடைபிடிக்கிறதுங்கிறது நம்முடைய கடமை. அப்புறம் வர்ணம் என்று சொல்லுகின்ற பொழுது குணகர்மம், குணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழிலானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நம்ம சத்துவகுணமா, ரஜோகுணமா, தமோகுணமா, எந்த குணம் நமக்கு மேலோங்கி இருக்கின்றது, நமக்கு இயல்பாக எந்த தொழிலானது அமைகின்றது, இல்லை பிறப்புங்கிறதும் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த குணங்கிறது அல்லது தொழில்ங்கிறது பரம்பரையாக வருவதாகவும் இருக்கின்றது. அதனால் குணம் இந்த வர்ணம்ங்கிற பொழுது ஒன்று ஜாதியிலேயே வர்ணம்ங்கிறது, அப்புறம் குணத்தினுடைய அடிப்படையில் வர்ணம்ங்கிறது, அப்புறம் தொழிலினுடைய அடிப்படையில் வர்ணம் என்பது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் ஜாதி அடிப்படையில் வர்ணம்ங்கிறது இல்லை, தொழிலோட அடிப்படையில் குணத்தோட அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா எல்லோரும் எல்லா விதமான தொழிலையும் செய்தல் என்பது இருக்குது, செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சமூக நியதி கட்டுப்பாடுங்கிறது இல்லை, இதைத்தான் செய்தாகணும், இதை செய்யக்கூடாது நியதி கட்டுப்பாடு இல்லை. அதனால் இப்போ நம்ம நமக்கு இயல்பாக எந்த தொழில் அமைந்திருக்கோ அல்லது நம்மளுடைய மனசு நம்மளுடைய குணமானது எதில் எந்த தொழிலில் எளிதாக புரிந்து போகக்கூடியதாக இருக்கின்றதோ அதை தேர்ந்தெடுத்து நம்ம செய்யணும். படிக்கிறதுல ஆர்வம் இருக்குன்னா படிப்பு சார்ந்த தொழில், அறிவு சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது தான் அது பிராமண தொழில் அப்படிங்கிறது. தொழிலோட அடிப்படையில் அல்லது குணத்தோட சத்துவகுணம் மேலோங்கி இருந்தால், படிப்பில் ஆர்வம் வரணும்னா சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும். சத்துவகுணம் மேலோங்கி இருக்குது, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, விளையாட்டு மற்ற இதில் எல்லாம் அவ்வளோ ஆர்வம் இல்லை, படிக்கிறதுல இல்லை அறிவு சார்ந்த தொழில், ஆராய்ச்சி முதலானவைகள் படிக்கிறது, பாடம் சொல்கிறது அதில் விருப்பம் அதிகமாக இருந்தால் என்னது, மனசு சத்துவகுணம் நிறைந்ததாக இருக்குது என்பது அர்த்தம். இப்போ அதற்கேற்ற தொழில், அறிவு சார்ந்த தொழில், ஆராய்ச்சி அல்லது டீச்சிங், உபதேசித்தல், போதனை அப்படிங்கிறது, அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து கொண்டால் இப்போ குணமும் அந்த தொழிலும் பொருந்தி ஒன்றாக இருக்கிற பொழுது வாழ்க்கையானது அதிக முரண்பாடு இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். நமக்கு இயல்பாகவே சத்துவகுணம் மேலோங்கி இருக்குது, படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்குன்னா ஆசிரியர் அல்லது ஆராய்ச்சி முதலான அறிவு சார்ந்த தொழிலை எடுத்துக்கொண்டோம்னாக்கா குணமும் தொழிலும் சிங்க்ரனைஸாக இருக்கும், ஒன்றாக இருக்கும். அப்போ அந்த தொழிலை விளையாட்டை நம்மளால் நல்லா பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே பண்ணுறதை விட நமக்கு இயல்பாகவே அதில் ஆர்வம் இருக்கிறதுனால ரொம்ப நன்றாக சிறப்பாக பண்ண முடியும். அப்படி தான் பல புதிய கல்வி முறைகள், புதிய கல்வி, புதிய அறிவியல் எல்லாமே அப்படித்தான் வருகின்றது. வர்ணம்ங்கிறது நமக்கு குணம் சார்ந்த தொழில் சார்ந்த பிரிவு தான். வர்ணம்னா கலருங்கிற அர்த்தம் தான் சாதாரணமாக வர்ணம் அப்படிங்கிறது இல்லை. இங்கே வர்ணம்ங்கிறதே பற்றி பேசலை.
ஸ்வதர்மம்னு சொல்கிறதுனால வர்ணம்ங்கிறத சொல்கிறோம். ஏன்னா பின்னாடி பகவான் சொல்கிற போகிறார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசகன்னு. அப்போ இவன் க்ஷத்ரிய வர்ணத்தை சேர்ந்தவன்கிறதுனால உனக்கு அது ஸ்வதர்மம், யுத்தத்தை பண்ணுன்னு சொல்கிறார். அர்ஜுனன் வந்து க்ஷத்ரிய வர்ணத்தில் இருக்கிறான். அதனால் க்ஷத்ரியனுக்கு இயல்பான தொழில் யுத்தம் பண்ணுறது, தர்மத்தை காப்பாற்றுறது. ஆகவே நீ அதை செய்வாயாக. அப்போ அர்ஜுனனுக்கு வந்து இது பரம்பரையாகவும் வந்திருக்கு ஒன்று. அப்புறம் அவனுடைய குணத்தின்படி பார்த்தாலும் அவனுக்கு யுத்தம் பண்ணுறதுல விருப்பம். ராத்திரியில் கூட எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட படிக்கிற காலத்துலேயே அவன் தனியாக போய் பயிற்சி பண்ண ஆள். ஆமாம், வில்வித்தை வந்து எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க படிக்கிற காலத்திலேயே. அப்புறம் யுத்தம் பண்ணி அதை வேறு. படிக்கிற காலத்திலே இயல்பாகவே அவனுடைய குணத்தின்படி அவன் வந்து க்ஷத்ரிய குணத்தோடு தான் இருக்கிறான். யுத்தம் பண்ணணும், யுத்தத்துக்கான ஆயுதங்களை விஷயங்களை கற்றுக்கொள்ளணுங்கிறதுல தீவிரம் இருக்குது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற போது இவன் மட்டும் போய் தனியாக இருட்டிலேயே பயிற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான்ங்கிறதெல்லாம் அவனுடைய குருகுல வாழ்க்கையை பார்க்குற பொழுது தெரியுது. அப்போ இயல்பாகவே அவனுக்குள்ள அந்த க்ஷத்ரிய குணமானது இருக்கின்றது. அப்புறம் பரம்பரையாகவும் வந்திருக்கு. இப்போ அந்த தொழிலை அவன் மாற்றிக்கொள்ள அதில் தான் இருக்கிறான். யுத்தம் பண்ணணும் அப்படின்னு தான் இவன் வந்து யுத்த காலத்துக்கே வந்து நின்றுருக்கிறான். அதனால் இது வரைக்கும் வனத்தில் இருந்த பொழுது அவன் வந்து என்ன பண்ணான்? தபஸ் பண்ணணும். எதுக்கு பண்ணது எதுக்கு தபஸ் பண்ணான்? எதற்காகனா ஆயுதம் வாங்கிறதுக்கு தான். ஆயுதம் வாங்க பாசுபதாஸ்திரம் வாங்கிறதுக்காக சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணான். அப்போ அவன் பண்ண தபஸு கூட க்ஷத்ரிய நோக்கம்தான். யுத்தம் அப்படிங்கிறத மையமாக வைத்து அதற்கு ஆயுதங்கள் வாங்கிறது அப்படிங்கிற லட்சியத்தை மையமாக வச்சு தான் தபஸுங்கிறதே இருந்தது. அதனால் இது வந்து அவனுக்கு இயல்பான ஒன்று. அதனால் நம்ம பால்யத்திலேயே குழந்தையிலேயே ஒன்று பரம்பரையாக வரக்கூடிய தொழில் இருக்குது. இப்போயும் அப்படித்தான் இருக்குது. அரசியல்வாதி பையன் தலைமுறையாக அரசியல்வாதியாக வந்து கொண்டு இருக்கிறார். அப்படித்தான் இருக்கிறார். இல்லை தொழில்துறையில் இருக்கிறாருன்னா அப்பா பார்த்த தொழிலை பண்ணுறார். இப்போ அம்பானி பையன் என்ன பண்ணுவார்னா, அம்பானி பையன் என்ன டாக்டராக போக போகிறாரா, இல்லை அவர் ப்ரொஃபஸராக போவாரான்னா அம்பானி தொழிலை அடுத்த தலைமுறை பண்ண போகிறார். அதுதானே இப்போ பரம்பரையாக தானே வருது. அது அரசியல் பார்த்தா அப்படி தான் வருது. டாக்டராக இருக்கிறவங்க பையன் இயல்பாக டாக்டர் தொழிலுக்கு தான் போகிறான். ஆசிரியராக இருந்தால் பையன் ஆசிரியருக்கு போகிறான். பெரும்பாலும் அப்படி இருக்குது. ஸோ மாறி போனால் அப்போ ஒரு காலத்தில் மாற்றிக்கொள்ள முடியாததாக இருந்தது. அப்படி மாற்றிக்கொள்கிறதுனால வேறு பல குழப்பங்கள் வருதுங்கிறதுனால சாஸ்திரம் அதை வேணான்னு சொன்னது. ஆனால் மாற்றிக்கொண்டு அதில் திறமையானவர்களாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறது. அதான் பார்க்கணும். ஆரம்பத்தில் இந்த ஜெனட்டிக்காக வர்றதுங்கிறது சாஸ்திரம் ஜாத்திய அடிப்படையிலையும் சொல்லியிருக்கு. ஆனால் அதை மாற்றிக்கொண்டு அதில் சிறப்பானவர்களாக ஒருவர் ஆகின்ற பொழுது அதை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளுகிறது, சமுதாயம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. விஸ்வாமித்திரரே அப்படித்தான். அவர் க்ஷத்ரியராக இருக்கிறார். ஆனால் காயத்ரி மந்திரம்னா வேதசாரமாக காயத்ரி மந்திரம் இருக்குது. காயத்ரி மந்திரத்தை கொடுத்தவர் யாருன்னா விஸ்வாமித்திரர் தான். அப்போ அவர் வந்து பிரம்ம ரிஷின்னு வசிஷ்டர் வாயால் பட்டம் வாங்கி கொள்கிறார். அப்போ அவருடைய முயற்சியினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகின்றது. வியாசரே பார்த்தாக்கா அம்மா வேற அப்பா வேறனா, அப்பா ரிஷி பரம்பரையில் வர்றார், அம்மா க்ஷத்ரிய பரம்பரையில் வந்திருக்கிறார்கள். இப்போ வேறையாக இருந்தாலும் ஜாத்திய அடிப்படையில் வேறையாக இருந்தாலும் தகுதியினுடைய அடிப்படையில் திறமையினுடைய அடிப்படையில் அவர்கள் வேறு தொழில் வேறு செய்கின்ற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகின்றது இருக்குது. சத்தியகாமா கதை பார்க்கிறோம். நம்ம சத்தியத்தை பேசுகிறதுனாலேயே உனக்கு அந்த பிராமண குணமாக இருக்குது. ஆகவே உனக்கு வேதத்தை படிக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம புராண இதிகாசங்களில் ஒரு நியத்திக்காக பிறப்பு அடிப்படையில் என்று சொல்லி இருந்தாலும் அது மாறி இருக்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. இந்த பிறப்பு அடிப்படையில் தொழில் வர்றதுங்கிறது எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் இருக்கத்தான் செய்கின்றது. அது மாற்ற முடியாத ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அப்படி தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்க நவீன அரசியல் சட்டம் அதை பார்த்தாலும் வாரிசு அரசியல் தானே இருக்குது. வாரிசு அரசியல் வாரிசு இந்த வர்ண தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்லிக்கொண்டு வாரிசு அரசியல் தான் இருக்கான். எவன் இந்த வர்ண தர்மத்தை நான் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறானோ அவன் அதைத்தான் கடைபிடித்து கொண்டு இருக்கிறான்ங்கிறது தெரியுது. அப்போ அதில் ஒரு உண்மை இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது தானே. சிலர் தங்களுடைய சுயநலத்தினால் அதை தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். அது மாற்றப்பட வேண்டியது. அது நம்ம இந்து தர்மத்துக்குள்ளேயே அதற்கான புரட்சி எல்லாம் வந்திருக்கு. நம்ம சமய சீர்திருத்தம் மத சீர்திருத்தம்ங்கிறது நாமளே பல காலத்தில் மதம் சார்ந்த பெரியோர்களே அதை செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். மற்ற மதம் மாதிரி நம்ம ஹிந்து மதம் அந்த விஷயத்தில் இல்லை. எப்பொழுதுமே சீர்திருத்தங்களை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு
தயாராகத்தான் இருக்கிறோம். மனு தர்மத்திலே தர்மசாஸ்திரங்கள்லேயே அது சொல்லியிருக்கு. தர்மங்கிறது காலத்துக்கும் இடத்துக்கும் தகுந்து மாறுபடக்கூடியது என்று தர்மசாஸ்திரமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த ஜாதி ரீதியான ஒரு ஸ்வதர்மம் அல்லது குண ரீதியான சுதர்மம் அல்லது நமக்கு இயல்பாக அமைந்த ஒரு தர்மம், அவ்வளோதான். எனக்கு குணம் அது இல்லை, ஆனால் அதான் படிக்க முடிஞ்சது, அதில் தான் படிப்பு கிடச்சிது. என்னது, நீட்டில் பாஸ் பண்ண முடியலைன்னா, டாக்டர் ஆகணும்னு ஆசை, நீட்டில் பாஸ் பண்ண முடியலை, ஏதோ காரணங்கள், பல காரணங்கள் இருக்குது, பாஸ் பண்ண முடியலைன்னா அதனால் வேறு ஏதோ படிப்புக்கு போனால் வேறு படிப்பு படித்து அது சார்ந்த தொழிலுக்கு தான் போயிட்டான்னா அப்போ என்னது, அதுதான் அமைந்தது. அப்போ எது அப்படி அமைந்திருக்கோ அதை விரும்பி சந்தோஷமாக பண்ணு. அதில் என்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். நல்லா நம்ம விரும்புகிறத அடைய முயற்சி பண்ணலாம், அதை அடைந்து அதில் நல்லா பண்ணலாம். அல்லது எது கிடைக்குதோ கிடைத்திருக்கிறத நல்லா பண்ணணும். விஷயம் என்னென்னா, நம்ம எதை செய்கிறோமோ அதை தர்மமாக செய்யணும் என்பது தான், கிடைக்கிறத ஏற்றுக்கொள்ளணும் என்பது தான். அப்போ பழைய முறைப்படி அது ஜாதி அடிப்படையில் வந்தது, பிறப்பு அடிப்படையில் வந்தது, அப்புறம் குணத்தின் அடிப்படையில் இருந்தது. இப்போ ஜாதி அடிப்படைங்கிறது இல்லை, மாறி இருக்கவும் செய்கின்றது. அது இல்லை அப்படிங்கிறது இருக்குது, ஒரு கட்டாய விதியாக இல்லை. ஆனால் குணத்தினுடைய அடிப்படையில் நான் எந்த வேலைக்கு போகிறது, எந்த துறை சார்ந்து படிக்கிறது, ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிறதா, இல்லை எஜுகேஷன்லேயே இருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணுறதா அப்படிங்கிறதெல்லாம் தேர்ந்தெடுப்பதுக்கு அந்த படிக்கக்கூடிய மாணவன் இளம் வயதில் அவனுக்கு என்ன விருப்பமோ அதை தேர்ந்தெடுத்து கொண்டு படிக்கலாம். அப்படி எதை படிக்கிறானோ எதை பண்ணுறானோ அதை அவனுடைய ஸ்வதர்மம்னு வைத்துக்கொண்டு அதை சரியாக பண்ணணும். அதான் சொல்கிறோம், அதை குறையில்லாமல் சரியாக பண்ணணும். அல்லது எப்படியுமே இல்லை, எனக்கு பிடிச்சதும் இல்லை, எனக்கு பரம்பரையாக வந்ததும் இல்லை, என் தலையெழுத்து எனக்கு இந்த தொழில் தான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதான் என்னால் பண்ண முடியுது அப்படின்னா அதை மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சரியாக பண்ணும். அதான் சுதர்மம். அப்போ அந்த இடத்துல விதிங்கிறது ஒன்று பலமாக இருக்குது. நம்மளுடைய இப்போ இந்த பிறவியில் நம்ம பண்ணுற முயற்சியை விட விதிங்கிறது பலமாக இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்கிறத, அந்த கடமையை சந்தோஷமாக நல்லா பண்ணு, முழு ஈடுபாட்டோட முழு விருப்பத்தோட தர்மத்தோட அடிப்படையில் பண்ணு. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதனால் இங்கே அர்ஜுனன் க்ஷத்திரியன், அவனுக்கு இயல்பாகவே க்ஷத்திரிய தொழில் இருக்குது, க்ஷத்திரிய பரம்பரையில் வந்திருக்கிறான், க்ஷத்திரிய குணமும் அவனுக்கு இருக்குது. அதனால் அவன் யுத்தம் பண்ணுறது தான் சரியானது. அதனால் உன்னுடைய சுபாவப்படி நீ யுத்தத்தில் இருக்கிறது தான் சரி. இதெல்லாம் இப்போ இந்த சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலையை பார்த்து இதெல்லாம் விட்டுட்டு சாமியாராக போகிறேன்னு சொல்கிற. ஆனால் சாமியாராக போனாலும் உன்னால் சாமியாராக இருக்க முடியாதுன்னு. ஏன்னா சுபாவம் இருக்கே, குணங்கிறது இருக்குது, உன்னால் இருக்க முடியாது. அதனால் ஒழுங்காக உன் வேலையை பாருன்னு தான் பகவான் சொல்கிறார். ஆனால் அந்த கோணத்திலையும் ஸ்வதர்மப்படியும் ஒருவன் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அதில் வரக்கூடிய வெற்றி தோல்வி புகழ்ச்சி இகழ்ச்சி இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. அங்கே சொந்த விருப்புக்கு இடம் கொடுக்காம என்ன தர்மமோ அதை செய்ய வேண்டும். அதுதான் பகவான் வலியுறுத்துகின்றார். இங்கே அந்த அடிப்படையில் தான் அர்ஜுனனை யுத்தம் செய் என்று சொல்லுகின்றார். அதனால் இந்த 31வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். கடைசி வரி பார்த்தா 31வது ஸ்லோகத்தில் பாஷ்யத்தோட கடைசி வரி பார்த்தா 136வது பக்கத்தில் தத்து ச யுத்தம் பிருத்திவி ஜெயத்வாரேன, இந்த பிருத்திவியை ஜெயம் பண்ணுறதுனால, யுத்தம் பண்ணால் அவனுக்கு பூமியானது கிடைக்கும். அந்த வெற்றி யுத்தத்தில் ஜெயிக்கிறதுனால என்னது, தர்மார்த்தம் பிரஜா ரக்ஷணார்த்தம் ச இது தர்மாத் அனபேதம் பரம் தர்மியம். அது தர்மியங்கிறதுக்கு விளக்கம். ஆகவே தர்மம் காக்கப்பட்டதாக ஆகும். தர்மத்தின் வாயிலாக பிரஜைகளை மக்களை காக்கப்பட்டதாக ஆகும். அதனால் தர்மார்த்தம் தர்மத்தின் பொருட்டு யுத்தம் பண்ணணும். அப்புறம் பிரஜைகளை காக்க வேண்டிய பொருள், க்ஷத்ரியனுடைய கடமை பிரஜைகளை காக்க வேண்டியது. அதனால் பிரஜைகளை காக்க வேண்டியதின் பொருட்டு யுத்தம் செய்ய வேண்டும். ரெண்டுமே தர்மத்தை காப்பது, அப்புறம் தர்மத்தை கடைப்பிடிப்பவர்களை காப்பது. இது ஒரு க்ஷத்ரியனுடைய தர்மம். அதனால் பகவானே பின்னாடி சொல்கிறார், யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத, எப்பொழுது தர்மத்திற்கு கிளானி அந்த ஹானியானது வருகின்றதோ அப்பொழுது நான் அவதாரம் செய்கின்றேன்.
அப்போ தர்மத்தை காப்பதற்காக அவதாரம் செய்கின்றேன். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? பரித்ராணாய சாதுனாம்னா அந்த தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய சாதுக்களை காப்பதற்காக நான் அவதாரம் செய்கின்றேன். இப்போ ஒரு க்ஷத்ரியனுடைய கடமை தர்மத்தை காப்பதும் தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களை காப்பதும் ஆகும். இது உன்னுடைய இப்போ நீ யுத்தம் பண்ணுறது உன்னுடைய பக்கம் தர்மம் இருக்குது, நியாயம் இருக்குது. அதனால பகவானே அங்கே இருக்கிறார். பகவானே அவன் கூட இருக்கிறதுக்கு காரணம் என்னது? அவன் பக்கம் தர்மம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அதனால் எங்கே தர்மம் இருக்கோ அங்கே இறைவனுடைய அருளானது, இறைவனுடைய துணையானது இருக்கும். அதனால் தர்மியம், அதனால் பரம் தர்மியம், தர்மாத் அனபேதம் அப்படின்னா தர்மத்திலிருந்து விலகாதது. தர்மத்திலிருந்து விலகாதது எதுவோ அதற்கு தர்மியம்னு பேர். ஆனால் தர்மியம்ங்கிற வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதுக்கு விளக்கம் தான் தர்மாத் அனம்பேதம், தர்மத்திலிருந்து நழுவாதது, தர்மத்திலிருந்து விலகாதது. ஏன்னா அவன் அவனுடைய மோகத்தினால இது தர்ம விரோதமோ, யுத்தம் பண்ணால் வர்ண சங்கிரகம் வந்துவிடுமோன்னு அவன் நினச்சான். அவனும் தர்மத்தை தான் சிந்தனை பண்ணான். அர்ஜுனனும் தர்மவானாக இருக்கிறவன் தான், தர்மத்தின் பக்கம் வாழ்கிறவன் தான். அவனும் தர்மத்தை தான் சிந்தனை பண்ணான். ஆனால் அவனுடைய மோகத்தினால தர்மம் இல்லாத ஒன்றை தர்மம் என்று கருதினான். அதனால் யுத்தம் செய்ய மாட்டேன்னு அவன் முடிவு பண்ணான். அதனால் பகவான் என்ன தெளிவுபடுத்துகிறார்? யுத்தம் பண்ணுறது தான் இங்கே உன்னுடைய தர்மம், அதுதான் தர்மம். ஆனால் நீ மோகத்தினால, நீ இந்த பற்றுங்கிறதுனால, ஆத்மா அனாத்ம விவேகம் இல்லாததுனால சரீர பற்று கொண்டு, சரீரம் சார்ந்த உறவுகள் மேலே பற்று கொண்டு நீ மோகத்தை அடைந்திருக்கின்றாய். ஆகவே எது தர்மம், எது தர்மம் அல்ல, யுத்தம் பண்ணுறது தர்மமா, யுத்தத்தை விடுதல் தர்மமா என்பதில் உனக்கு குழப்பமானது வந்தது. நீ இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை கொண்டு அந்த அடிப்படையில் உன்னுடைய பற்றை நீக்கி பார்த்தால் யுத்தம் செய்வது தான் உன்னுடைய தர்மம் என்று விளங்கும். ஆகவே நீ யுத்தமே செய்ய வேண்டியது. அதான் பகவானுடைய கருத்து. அதான் தர்மியம். தஸ்மாத் தர்மியாத் யுத்தாத், தர்மத்திலிருந்து விலகாத இந்த யுத்தத்திலிருந்து ஸ்ரேயக அந்நியத்து, இதைவிட ஸ்ரேயஸானது, மேன்மையை தரத்தக்கது, ஒரு க்ஷத்ரியனுக்கு, ஒரு ராஜாவுக்கு இதைவிட மேன்மையை தரத்தக்கது எதுவும் இல்லை. ந வித்யதே. அதுக்கப்புறம் அடுத்ததில் இன்னொரு காரணம், இன்னும் அதை விளக்கம் கொடுக்குறார். இன்னும் பல காரணங்கள் தர்மத்தினுடைய கோணத்தில் விவகார திருஷ்டியில் வியாபகாரிகமாக எப்படியெல்லாம் நம்ம சிந்தனை போல பாரமார்த்திகமாக எப்படி யோசனை பண்ணணுங்கிறத சொன்னார். என்ன விவேகம், என்ன ஞானம் இருக்கணுங்கிறத சொன்னார். இப்போ என்னென்னா விவகார திருஷ்டியில் நம்ம எதை கடைபிடிக்கிறது, எதை பின்பற்றுதல், அதற்கு நம்ம என்னெல்லாம் விஷயங்களை ஆலோசனை பண்ணணும், என்னெல்லாம் பாயிண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ புரிகிற மாதிரி இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல, இங்கிலீஷ்லாம் இப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் ஒரு விஷயத்தை குறித்து லௌக்கிகமாக விவகாரத்தில் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதில்ல, எதை செய்கிறது அதை செய்கிறான்னு குழப்பம் முடிவெடுக்கிறதில்ல. எந்தெந்த கோணங்களெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து நடுநிலையோட ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதை பகவான் பல கோணங்களில் அதனால் சொல்கிறார் அர்ஜுனனுக்கு. ஒன்று, உனக்கு சுவதர்மமாக வந்திருக்கு, நீ ஏற்கனவே தர்மத்தின்படியும் இருக்கிறாய். ஆகவே யுத்தம் செய்கிறது தான் உனக்கு மேலானது, உன்னுடைய சுதர்மத்தை கடைபிடிக்கிறது தான் மேலானதுங்கிறது ஒரு கருத்து. அப்புறம் அடுத்த கருத்து, அதையே இன்னும் கொஞ்சம் விவரித்து அவதாரிக்கை 32வது ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை. குதஸ்ச தத்யுத்தம் கர்த்தவ்யம் இதி உச்யதே. குதஸ்சன மேலும், மேலும் ஏன் இந்த யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். யுத்தத்தை ஏன் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மேலும் விளக்கம், மேலும் சில காரணங்களை, மேலும் சில நியாயங்களை கூறுகின்றார். 32வது ஸ்லோகம். யதுருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் சுகினஹ க்ஷத்ரியாः பார்த்த லபந்தே யுத்தமீதృశம். யதுருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் சுகினஹ க்ஷத்ரியாः பார்த்த.
லபந்தே யுத்தமீதృశம். ஹே பார்த்த, ரெண்டாவது வரியில் இருக்குது. பார்த்த அர்ஜுனா, பிருத்தாவினுடைய புத்திரன், அதனால் அர்ஜுனனுக்கு பார்த்தன்னு ஒரு பேர். பரத வம்சத்தில் வந்ததுனால பாரதன் அப்படின்னு ஒரு பேர். இங்கே பிருத்தா குந்தி தேவியோட குந்தி தேவிக்கு இன்னொரு பேர் பிருத்தான்னு. பிருத்தாவோட புத்திரன்கிறதுனால பார்த்தன் பேர். அர்ஜுனா, ஏ அர்ஜுனா, எதிர்ச்சயா உபபன்னம் அபாவிரதம் ஸ்வர்கத்வாரம் ஈதிருஷம் யுத்தம் க்ஷத்ரியாக லபந்தே தே சுகினஹ. இது உனக்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்கிறேன். பகவானுக்கு சொல்கிறேன், இந்த உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு யுத்தமானது ஒரு கிடைத்தற்கரிய ஒரு அரிய வாய்ப்பு. நீ விரும்பாமலே கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. அதனால் புண்ணியத்தை தர்மத்தை செய்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை முறையாக சரியாக பயன்படுத்தி கொள். அதுதான் உனக்கு மேலான சுகத்தை தரக்கூடியது. அதில் தர்மத்தை பண்ணுறதுக்கு சில சமயங்களில் நாமளே திட்டமிட்டு விரும்பி தர்மத்தை பண்ணுறோம். அப்படி இல்லாமல் எதிர்பாராமல் நம்ம திட்டம் இல்லாமலே தர்மத்தை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா அதை பயன்படுத்தி கொள்வது தான் புத்திசாலித்தனம். அதுதான் நமக்கு இன்பத்தை சுகத்தை தரத்தக்கது. எதிர்ச்சையா உபபன்னம், எதிர்ச்சையான இச்சை இல்லாமல் தானாகவே இயற்கையாகவே நேரிட்டிருப்பது. ஆனால் இந்த யுத்தம் என இவர்கள் எவ்வளவு சமாதானமாக போக முடியுமோ அவ்வளவு சமாதானம் போவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் செய்திருக்கிறார்கள். அதனால் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது இவர்களில் யாருக்குமே விருப்பம் கிடையாது. மற்ற இடங்களில் வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் இது இவர்களுடைய தேசம்தான். இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி தான், பங்காளிகள் தான். ஆனால் யுத்தம் பண்ணுறதில் அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆகவே எவ்வளவு சமாதானமாக போக முடியுமோ, எவ்வளவு விட்டு கொடுத்து போக முடியுமோ அவ்வளவு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். 5 ஊராவது கொடுனா, 5 கிராமமாவது கொடுனா, அப்புறம் 5 வீடாவது கொடு அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் இறங்கி போயிருக்கிறார்கள், விட்டு கொடுத்திருக்கிறார்கள். பகவான் அர்ஜுனனே தூதாக போய் சமாதானம்லாம் பேசியிருக்கிறார். அதனால் இவர்கள் உண்மையிலேயே இந்த யுத்தத்தை விரும்பவில்லை, ஆனால் தானாக இது ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் எதிர்ச்சையா உபபன்னம், தானாகவே நேரிட்டிருப்பது. அபாவிரதம் ஸ்வர்கத்வாரம், இது தர்மத்துக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் பூலோகம், தோல்வி அடைந்தால் சொர்க்கலோகம்னா இதை விட அதான பெற்று. அதனால் தோற்றுருவோம் நினச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை, தோற்றாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே நன்மையை தரத்தக்கதுன்னு. அதனால் சொர்க்கத்தினுடைய வாசலை அபாவிரதம்னா திறந்து வைக்கிறது. அதனால் திறந்திருப்பதுமான தானாகவே நேரிட்டிருக்கிறதும் திறந்திருக்கின்ற சொர்க்க வாசலானதுமான இப்படிப்பட்ட யுத்தம் க்ஷத்ரியனுக்கு இது லட்டு மாதிரி அல்வா சாப்பிட்ற மாதிரியான ஒரு வாய்ப்புனா சண்டை போடுறது. ஏன்னா சாதாரண இந்த இராணுவத்தில் அவன் வருஷம் முழுக்க பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பலவிதமான பயிற்சிகள் தினசரி காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் பார்த்தா அந்த மிலிட்ரி மேன் அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்குது. கடுமையான பயிற்சிகள் எல்லாம் இருக்குது. கடுமையான பல பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கான பயிற்சியெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறான். ஒரு யுத்தம் வந்தால் தானே அந்த பயிற்சியெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தன்னுடைய அறிவு திறமை சாமர்த்தியத்தெல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். யுத்தமே இல்லாமல் இருந்தால் என்னது, வாழ்நாள் முழுக்க பயிற்சி பண்ணி ஒரு சண்டை கூட போடலைன்னாக்கா அவன் அப்போ வாழ்நாள் எவ்வளோ பூரா பயிற்சி பண்ணதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கும்ல. அதுதான் யுத்தம்ங்கிறது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த இராணுவ வீரர்களால் யுத்தம் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா பண்ண பயிற்சிக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வேணும்ல, எங்கேயாவது அதை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும்ல, வெளிப்படுத்தி ஆகணும்ல. அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை தீவிரமாக அவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அதில் வரக்கூடிய நஷ்டங்கள் கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் எதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்களோ அதை கிடைக்கிற பொழுது தன்னுடைய அறிவு திறமைகளெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு அதுதான் ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கின்றது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது. ஸ்வர்கத்வாரம் ஈதிருஷம் யுத்தம் க்ஷத்ரியாக லபந்தே. அதனால் எந்த க்ஷத்ரியர்கள் இதை அடைகிறார்களோ, அதனால் யுத்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எந்த ஒரு போர் வீரனுக்கு கிடைக்கின்றதோ
அது தே சுகினகன அவர்கள் சுகத்தை அடைகிறார்கள். அதுவும் தர்மத்தின் பக்கம் இருந்து, அது முக்கியமானது. யுத்தம் பண்ணுறதுக்கு வாய்ப்புனா நம்மளாம் வம்படியாக சண்டைக்கு போகிறதுங்கிறது இல்லை. அப்படி போனால் பாபம் வரும். இவ்வளோ தூரம் பயிற்சி பண்ணி சும்மா இருக்க முடியலையே, அதனால் பக்கத்து நாட்டில் கொஞ்சம் ஒரு குண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் சீனாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சும்மா இருக்க முடியல அவனுக்கு. அவன் நாட்டில் அமைதியை கொண்டு வர முடியலை. ஆனால் மக்களை கவனத்தை திசை திருப்புறதுக்காக பக்கத்து நாட்டில் ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருந்து, அதனால் நமக்கு இந்தியா அப்படி டார்ச்சர் பண்ணுது, இப்படி டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு வேறு ஏதோ விதத்தில் அவங்கள பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால் அப்படி தான் தர்ம விரோதமாக போனால் அது வேறு. ஆனால் தர்மத்தில் இருக்கிறவர்களுக்கு தர்மத்தை காப்பதற்காக ஒரு யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. அதனால் அவர்கள் பண்ண பயிற்சிக்கும் ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, ஒரு தர்மத்துக்காக பண்ணுற யுத்தம் மேன்மையை தரும். அது அவர்களுக்கு புண்ணியமாக திரும்பி வரும். அடுத்தடுத்த பிறவிகளில் உயர்கத்தியை அடைவதற்கு அது மிகப்பெரிய லாபமாக அமையும். அதனால் அது ஒரு சுகம், சுகி, அவர்கள் தான் சுகிகள்னு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைப்பவர்கள் தான் அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால மிகுதியான புண்ணியமானது ஏற்பட்டு அதன் மூலம் அவர்கள் உயர்ந்த கதியை அடைகிறார்கள். ஏன்னா மற்ற வர்ணத்தில் இருக்கிறவர்களை விட இந்த க்ஷத்திரிய வர்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆபத்து கஷ்டங்கள் அதிகம். ஆனால் அவர்கள் தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியமும் அதிகம். இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறான்னா அதுக்கான பலன் அவனுக்கு அப்பயே கிடைக்குது. அந்த வியாபாரம் பண்ணுறான், ஒரு பொருள் கொடுக்குறான், வாங்குகிறான், அவ்வளோதான். அதனால் சிலர் நன்மை அடைகிறார்கள். கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் க்ஷத்திரியன் ஒரு யுத்தம் பண்ணுறான்னா ஒரு நாட்டையே, ஒரு தேசத்தையே 1000 பேருக்கு நன்மை பண்ணுறான். ஒரு தேசத்தை காப்பாற்றுகிறான். ஒரு பெரிய 1000 நல்லவர்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புங்கிறது அவனுக்கு இருக்குல்ல. புண்ணியம் எத்தனை பேருக்கு எவ்வளவு மிக அதிகமான நன்மையை நம்ம செய்கிறோங்கிறது தான் புண்ணியத்தோட அளவு. ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ண முடிஞ்சால் அதில் கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும். 10 நமக்கு நல்ல வசதி இருக்குது, 10 பேருக்கு அன்னதானம் பண்ண முடிஞ்சால் இன்னும் மிகுதியான புண்ணியம். 100 பேர் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண முடிஞ்சால் இன்னும் அதிகமான புண்ணியம்னா, நம்ம ஒரு குடும்ப தந்தையாக இருக்கிறார், வீட்டில் இருக்க 4 பேருக்கு உழைச்சி சம்பாரித்து 4 பேரை காப்பாற்றுறார் அப்படின்னாக்கா அதில் அவர் தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால ஒரு புண்ணியம் உண்டு. ஆனால் ஒரு இராணுவ வீரனாக இருக்கிறான், அதில் அவனுக்கு சம்பளம் வருது, அவனுடைய குடும்பம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அந்த 4 பேரை காப்பாற்றுறதுனால ஒரு புண்ணியம் வருது. ஆனால் அவன் யுத்தத்தில் சண்டை போட்ட ஒரு தேசத்தை காப்பாற்றுற பொழுது தேசத்தில் இருக்கக்கூடிய 100 பேரையும் 100 கோடி பேர்னா 100 கோடி பேருக்கும் ஒரு நன்மையை செய்பவனாக அவன் இருக்கிறான்னா அதுக்கு எவ்வளோ மிகுதியான புண்ணியம். அப்போ அவனுடைய ஸ்வதர்மம், அவன் செய்கிற வேலைக்கு ஒரு கூலியும் கிடைக்குது, அதனால் அவன் குடும்பம் சுகமாக இருக்குது, அது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் 100 கோடி பேருக்காக அவன் உழைக்கிறான். 100 கோடி பேருக்கு ஒரு நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக அல்லது தர்மவான்கள் 100 கோடி பேருக்கு நன்மை ஏற்படுற மாதிரி ஒரு யுத்தம் பண்ணான்னா அதில் அவன் உயிரே போனாலும் அவ்வளோ மிகுதியான புண்ணியமானது அவனுக்கு கிடைக்கின்றது. அப்போ அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தானே. அதற்காக ஒரு தேசத்துக்காக, ஒரு தர்மத்துக்காக உயிரை விடுதல் என்பது ஒரு க்ஷத்திரியனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அதிகமான சுகத்தை அடையிறதுக்கு, அவனுக்கு புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு அது. அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, சுதந்திர போராட்டம் இந்த இராணுவ வீரர்களுக்கு அதிகமான சலுகைகள் அரசாங்கமே கொடுக்கின்றது. அரசாங்கம் கொடுக்குது. அதற்கு மேலே தர்ம சாஸ்திரங்களும் மிகுதியான புண்ணியத்தை சொல்லி இருக்குது. அவன் கடவுளுக்கு சமமாகவே அதனால தான் சொல்லப்படுறான். இறைவன் திருக்குறளை பார்த்தா இறை அப்படிங்கிற வார்த்தை அது இறைவனை குறிக்கிறது மட்டுமல்ல, ராஜாவை குறிப்பதாகவும் இருக்கின்றது. இறைமாட்சிங்கிற திருக்குறளில் பொருட்பால் ஆரம்பிக்கிறது பொழுதே என்னது, இறைமாட்சின்னு என்னது, ராஜாவினுடைய பெருமை தான். அந்த இறைவன் என்றே ராஜா கருதப்படுகின்றான். ஏன்னா இறைவன் என்ன புண்ணியம் பண்ணுறானோ, என்ன தர்மத்தை கடைபிடிக்கிறாரோ அந்த இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து அதே வேலையை பண்ணுறான். 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது, 1000 பேரை காப்பாற்றுறது, அவர்கள் வாழ்க்கை நல்ல விதமாக நடக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் இவனுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவன் அதை செய்கின்றான். தர்மமான ராஜாவாக இருந்தான். இல்லைன்னா 1000 பேர்ட்டையும் சுரண்டி இவன் குடும்பம் மட்டும் சுகமாக உட்காந்து தின்னுட்டு இருப்பாங்க. அதுவும் பார்க்குறோம். தர்மம் தெரியாத ராஜாவா, இல்லை மனு தர்மத்துக்கு விரோதம். மனு தர்மம் அப்படி தான் சொல்லுது. மனு தர்மப்படி நடந்தால் அப்படி இருக்கணும், தர்மமான ராஜாவாக இருக்கணும், நாட்டுக்காக இருக்கணும். மனு தர்மத்தை எரிச்சிட்டு ராஜாவானா என்னது, தான் தன்னுடைய குடும்பம்.
இருந்தால் போதும், அடுத்தடுத்த தலைமுறை இருந்தால் போதும், நாடு மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்னென்னா கொடுங்கோன்மைன்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன பாப்பம் வருங்கிறதும் திருக்குறளில் சொல்லப்பட்டு இருக்கிற செங்கோன்மை இருக்குது, கொடுங்கோன்மை இருக்குது. இப்போ செங்கோன்மையாக இருக்கிற இறைவன் ஒரு ராஜா, செங்கோல் படி ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு ராஜா, அவன் இறைவனுடைய பிரதிநிதியாக இறைவனுக்கு சமமான ஒரு பெரிய காரியத்தை மற்ற பிரஜைகள் பண்ணாத ஒரு பெரிய காரியத்தை அவன் செய்கின்றான். அதனால் அவனுக்கு மிகுதியான புண்ணியமானது உண்டு. அதனால் இது அதிக சுகத்தை தரத்தக்கது. பாஷ்யம். எதிருச்சயாச்ச அப்ரார்த்திதயா உபபன்னம் ஆகதம் ஸ்வர்கத்வாரம் அபாவிருதம் உத்காடிதம் ஏதத் ஈதృశம் யுத்தம் லபந்தே க்ஷத்ரியாः हे पार्थ किं न सुखिनः ते. இதைவிட அவர்களுக்கு சுகத்தை தரத்தக்கது என்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியார்த்தமாக அங்கே கேள்வி கேட்பதாக இருக்குது. சுகத்தை தருவது வேற ஒன்றும் இல்லைங்கிற பதில். எதிர்ச்சயாச்ச எதிர்ச்சையான அப்பிரார்த்திதையா, பிரார்த்தனை இல்லாமலே, இவர்களுடைய விருப்பம் இல்லாமலே. பிரார்த்தனைங்கிறது வேண்டுகோள் தானே. நம்ம மிக எதை அதிகமாக அழுத்தி விரும்புகிறோமோ அதான் பிரார்த்தனை. அது பகவானிடத்தில் வைக்கிறோம். பகவான்கிட்ட பண்ணக்கூடிய பிரார்த்தனை என்னது நம்மளுடைய விருப்பம் தானே. அச்சியத்தே அப்படின்னா விரும்பப்படுவது. எது நம்மளால் மிக அதிகமாக நம்மளுடைய தேவையாக இருக்கின்றதோ, விருப்பமாக இருக்கின்றதோ அது பிரார்த்தனை. இங்கே இவனுக்கு அந்த மாதிரி யுத்தம் பண்ணுறதுங்கிறது பிரார்த்தனையாக இல்லை, அவர்கள் அதை விரும்பவில்லை. அப்படி விரும்பாமலே கிடைத்த ஒன்று உபபன்னம், அடையப்பட்டது. உபபன்னம்னா ஆகதம், வந்தது. இவர்களுடைய விருப்பம் இல்லாமலே தானாகவே நேரிட்டிருக்கக்கூடியது. அப்புறம் ஸ்வர்கத்வாரம், ஸ்வர்கத்தினுடைய துவாரம் ஸ்வர்கத்வாரம், சொர்க்கவாசல். அபாவிரதம், அபாவிரதம்ங்கிறது என்ன அர்த்தம்? உத்காடிதம், உத்காடியத்தினம்னு திறந்திருப்பது. ஏதத்து ஈதிருஷம் யுத்தம், எது? இந்த இப்படிப்பட்ட யுத்தம். எது? தர்மத்திற்கான இப்படிப்பட்ட இந்த யுத்தமானது. இந்த யுத்தம் ஏ க்ஷத்ரியாக லபந்தே, எந்த க்ஷத்திரியர்களுக்கு அப்படி ஒரு அரிய வாய்ப்பானது கிடைக்கின்றதோ, அதனால் எந்த க்ஷத்திரியர்களுக்கு அது கிடைக்கின்றதோ, தே கிம் சுகினக, அவர்கள் இன்பமுடையவர்கள் அல்லவா, அவர்கள் சுகமான் அல்லவான், அவர்கள்தான் மேலான சுகமுடையவர்கள் அல்லவா. சுந்தரராஜ சர்மா. ஏன் அந்த யுத்தத்தை செய்ய வேண்டும் என்பது கூறப்படுகின்றது. இன்னொரு காரணம், தற்செயலாய் நேர்ந்திருக்கின்றதும் திறந்துள்ள ஸ்வர்க்க வாசலுமான இத்தகைய யுத்தத்தை பாக்யவான்களான க்ஷத்திரியர்கள் பெறுகிறார்கள். விரும்பி தேடாமலே தற்செயலாய் வந்திருப்பதும் திறந்துள்ள ஸ்வர்க்க வாசலுமான யுத்தத்தில் இறக்கும் வீரர்களுக்கு ஸ்வர்க்கம் உடனே கிடைக்குமாதலின் அவர்களுக்கு அதன் கதவு எப்பொழுதும் திறந்திருக்கின்றன என்னலாம். திறந்திருக்கின்றது என்னலாமே. ஏன் ஸ்வர்க்கவாசல் திறந்துருக்குன்னா இவங்க போய் கதவை தட்ட வேண்டியதில்லை. மற்ற ஆளெல்லாம் போய் வெயிட் பண்ணி கதவை தட்டணும், அப்புறம் காலிங் பெல் அடிக்கணும், இல்லை வெளியே இருந்து ஃபோன் கால் பண்ணணும், ஏதாவது பண்ணி அப்புறம் அந்த அவர்கள் திறப்பார்கள்னா அந்த வாயில் காப்பாளர்கள் அப்புறம் திறந்து பார்த்து என்ன ஏது எல்லாம் பாஸ்போர்ட் விசாலாம் செக் பண்ணி பார்த்து உண்மையிலேயே சரியான ஆளு தானான்னு பார்த்து அப்புறம் பல செக்கப்புக்கு அப்புறம் உள்ளே அனுப்புவான். ஆனால் இவர்களுக்கு என்னென்னா, யுத்தத்தில் இறக்குறவர்களுக்கு சொர்க்கவாசல் நேராக திறந்துருக்கு. நேராக அவர்கள் உள்ளே தட்டுறது வெயிட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நோ வெயிட்டிங், நேராக உள்ளே போயிடலாம். அதனால் திறந்திருப்பதுமானங்கிற வார்த்தையை பகவான் சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட இந்த யுத்தத்தை எந்த க்ஷத்திரியர்கள் அடைகிறார்களோ
அவர்கள் பாக்கியவான்கள் அல்லவா, அவர்கள் பாக்கியவான்கள். அதனால் கெட்டவன்லாம் இருந்தால் தான் நல்லவனுக்கு மதிப்பு. கெட்டவன் நல்லவர்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்போ? கெட்டவர்கள் இருக்கிற பொழுது தானே. தானம் வாங்கிறதுக்கு ஏழைகள் இருந்தால் தானே தானம் கொடுக்குறவனுக்கு புண்ணியம் சம்பாதிக்க முடியும். நிறையா பணம் இருக்குது, நாட்டில் ஏழைகளே இல்லைன்னா என்ன பண்ணுறது? எப்படி புண்ணியம் பண்ணுறது? யாருக்காவது 4 பேருக்கு கொடுத்தா தானே புண்ணியம் பண்ண முடியும். வாங்கிறதுக்கு யாருமே இல்லைன்னாக்கா புண்ணியம் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதான் நாட்டில் கெட்டவர்களே இல்லாமல் எல்லாம் நல்லவர்களாக ஆகிட்டா நல்லவர்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு புண்ணியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அதனால் பகவான் அப்படி வச்சிருக்கிறார். பகவான் அப்படி வச்சிருக்கிறாருங்கிறதுல அப்படி இருக்கிறார்கள். உலகம் கெட்டவர்கள் இருக்கிறதுனால தான் நல்லவர்களுடைய மதிப்பானது இன்னும் உயர்கின்றது. நல்லவர்கள் இன்னும் அதிகமான சுகத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைகின்றது. அதனால் வெயிலில் அலையிறவனுக்கு தானே நிழலோட அருமை தெரியும்னா. அதனால் உலகம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே, மிகுந்த போராட்டமாக இருக்கே. அதுவும் நல்லவர்களுக்கு, முக்கியமாக நல்லவர்களுக்கு மிகுந்த கஷ்டமானதாக இருக்கே, மிகுந்த போராட்டமானதாக இருக்கிறதே அப்படின்னா அவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு, அவர் போராட்டத்துக்கு பிறகு நாம் அடையக்கூடிய நன்மை தான் நமக்கு மிகச்சிறந்த சுகத்தை தரும், மேன்மையை தரும். அப்போ தான் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். எளிதாக கிடைச்சிட்டாக்க அதனுடைய மதிப்பு நமக்கு அதிகமாக, அது கிடைத்தாலும் அது அதிக சுகத்தை தருவதாக இருக்காது. அதிகமான சுகம் எப்போ வரும்னா அதிக கஷ்டத்துக்கு அப்புறம் வர்ற பொழுது தான் அந்த சுகம் மிகுதியானதாக இருக்கும். நல்லா பட்னியாக 2-3 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறவனுக்கு சாதாரண கஞ்சி கிடைச்சா அது கூட அவனுக்கு அமிர்தமாக இருக்கும். நல்லா ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு கூடுதலாக அமிர்தம் கொடுத்தாக்க பார்த்துக்கலாம், வையின ஃப்ரிட்ஜில் வை, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுவான். அமிர்தமே கொடுத்தாலும் ஏன்னா அவர் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிறார், நாளைக்கு பார்த்துக்கலாம் உள்ளே வச்சிருப்பார். அப்போ கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு தான் சுகத்தோட மதிப்பு அருமை தெரிகின்றது. அதனால் இவ்வளோ பெரிய யுத்தம் உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. சுகத்தை அடையிறதுக்கு க்ஷத்திரியர்களுக்கு இதை விட சிறந்த வாய்ப்பானது இல்லைன்னு ஒரு கோணத்தில். அதனால் இது ஒரு கோணம். அதனால் இதுதான் பகவானுடைய இதான இது ஒரு கோணம். அப்படி யோசித்து பார்த்தாலும் அதனால் விவகார திருஷ்டியில் இதெல்லாம் இப்படித்தான் இருக்குது. அந்தந்த ஜீவன் அந்தந்த ஜீவர்களுடைய புண்ணிய பாபங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே செய்ததை அனுபவிக்கிறார்கள் அல்லது இப்பொழுது புதிதாக செய்கிறார்கள். நீ புதிதாக, நீ ஒரு தர்மாத்மாவாக இருக்கிற, நீ புதிதாக உனக்கு ஒரு புண்ணியத்தை பண்ணுறதுக்கு, மிகுதியான புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு தனிப்பட்ட ஜீவன்கிற முறையில் உனக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இந்த யுத்தமானது கிடைத்திருக்கின்றது. நீ விரும்பாமலே கிடைத்திருக்கின்றது. அதனால் இதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கொள். ஆனால் இது ஒரு பிறவி ஒரு வாழ்க்கைன்னு இல்லாமல் முழு எபிசோடையும் ஒரு எபிசோடை பார்க்காம முழு தொடரையும் நம்ம பார்க்கணும். முழு வாழ்க்கை பயணத்தையும் பார்த்தா தான் நமக்கு இதெல்லாம் இறைவனுடைய இந்த திட்டங்கள் எல்லாம் தெரியும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவம், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமுமே ஒரு ஜீவன் தன்னை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு என்று புரிந்து கொள்ளணும். நல்லதாக இருந்தாலும் அதை நம்ம புண்ணியத்தினால் வந்திருக்கு, இன்னும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். கெட்டதாக இருந்தாலும் அதை நம்மளை சோதிக்கிறதுக்காக இன்னும் புடம் போட்டு கொள்வதற்காக வந்திருக்கின்றது என்று புரிந்து கொண்டு அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளணும். ஆனால் தனிப்பட்ட ஒரு ஜீவனுடைய பயணம், ஏன்னா இது ஒரு நீண்ட நெடிய பயணம், சீரியல் மாதிரி, நம்ம டிவி சீரியல் மாதிரி அது முடிவில்லாத ஒரு தொடர் ஓட்டம். ஒரே ஒரு சீரியலை பார்த்துட்டு இது ஏன் எப்படி இருக்குன்னா அப்போ அதுக்கான காரணம் என்னது அடுத்த எபிசோடில் வரும். அது அதே மாதிரி அடுத்த பிறவியில் அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனால் முழு பார்வை அப்படிங்கிறது இறைவனுக்குத்தான் தெரியும். அதனால் நம்ம அதெல்லாம் யோசிக்காமல் இப்போ நம்மளுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும். அதை உற்சாகமாக சந்தோஷமாக எப்படி இருந்தாலும், எவ்வளவு போராட்டமானதாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் அதை நம்ம உற்சாகமாக பகவான் கொடுத்துருக்கிறார், இதை நம்ம எதிர்கொள்வோம் என்று தர்மமான முறையில் அதை எதிர்கொள்ளணும். மிக தைரியத்தோட பக்தியோட உறுதியோட அதை எதிர்கொள்ளணும். அதுதான் பகவான் இந்த கோணத்தில் சொல்லுகின்றார். அதான் தர்மத்தினுடைய கோணத்தில் பார்த்தாலும் நீ புண்ணியத்தை செய்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. அதுக்கப்புறம் இன்னும் சில காரணங்களை சொல்கிறார் அடுத்த பாட்டில். அதை நாளை தொடருவோம். நாளை இல்லை, சனி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு திங்கள் வகுப்பு இல்லை, அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அடுத்த வாரத்துலேயும் வியாழன் வெள்ளி சனி வகுப்பு இல்லை, எனக்கு வேறு ஒரு முகாம் இருக்குது, வேறு நிகழ்ச்சி இருக்குது.
அதனால் செவ்வாய் புதன் 2 நாளைக்கு வகுப்பு இருக்கும். அப்போ ஆமாம், ஆன்லைன். அடுத்த வாரம் நான் இங்கே ஈரோடு போகிறேன். செவ்வாய் புதன் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், செவ்வாய் புதன் ஆன்லைன் வகுப்பு தான். வியாழன் வெள்ளி சனியும் இல்லை. வியாழன் வெள்ளி வகுப்பே இல்லை. அடுத்த வார வகுப்பு செவ்வாய் புதன் மட்டும் நம்ம ஞான வாசிஷ்டம் பார்க்கலாம். பகவத்கீதை அதற்கு அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.